வணக்கம், நான் ஏஜிஆர் பேசுகிறேன். பள்ளிவாளையம் மேற்கொன்றியம் குமரபாளையம் சட்டமன்ற தொகுதி. இது வந்து எங்கள் டீமு. ஸோ இப்போ வாகை மலரில் வந்து நாங்கள் பிரத்யேகமாக தளபதிக்கு மாலை கட்டி கொண்டு வந்திருக்கோம். இதோட பின்னணி என்னென்னா, போருக்கு போயிட்டு முன்னாடிலாம் வெற்றி பெற்று வரும்போது வாகை மலரை சூடி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக முத்திரையரை பார்த்தீங்கன்னா, அவர் போறக்கு முன்னாடியே வெற்றியை கணிச்சு அவர் மாலை சூட்டிட்டு போவார். அதே மாதிரி நாங்களும் தளபதிக்கு வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத கணிச்சு அதை பறைசாற்றும் விதத்தில் நாங்களே சொந்தமாக மரத்தில் ஏறி பறித்து தமிழ்நாட்டிலே முதல் வாகை பூல தளபதிக்காக மாலை கட்டி கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து தளபதிக்கு அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாலை இது நாங்க பறிச்சது, அப்புறம் கட்டினது எல்லாமே நாங்களே எல்லாம் கட்டினது தாங்க. தளபதிக்காக ஒரு 2 நாள் ட்ரைனிங் எடுத்து மாலை கட்டி பழகணும். அப்புறம் வாகை மலரை பறிச்சு நேற்று சாயந்தரம் பறிச்சோம், நைட்டு கட்டி காலையில் கொண்டு வந்திருக்கோம். வாகை மலர் வந்த போதே வாகை மலரை பத்தி தேட ஆரம்பிச்சாச்சு. அதை வந்து டைரக்டா நாங்க பூக்கடைகள் எல்லாம் நிறைய தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அது சில பேருக்கு வந்து வாழைப்பூவா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க, கிடைக்காது அப்படின்னாங்க. இருந்தாலும் அப்புறம் நாங்க சுத்தினோம். அதுல நாட்டு வாகை, தூங்கு வாகைன்னு 2 டைப் இருக்கு. நாட்டு வாகை பாத்தீங்கன்னா அது மார்ச் ஏப்ரல்ல தான் பூக்கும். இப்ப இது வந்து தூங்கு வாகை, இது ஒரு வாகை டைப். அதை வந்து பார்த்து ஜேசிபி வச்சு, ஜேசிபி அதான் ஃபுல்லாவே மரம் தான், எல்லாமே தலைவுல தான் அந்த பூ பூக்குது. மரத்துல ஏறியும் பறிக்க முடியாது. ஸோ ஜேசிபி வச்சு மேலே ஏறி பூ பறிச்சு கட்டணும். அதான் வெற்றியை பறைசாற்றும் விதத்துல ஒரே அதான் நம்ம கொடியிலேயே அந்த மலர் இருக்குது. சோ அதுல ஒரு மாலை கட்டி போட்டா தலைவருக்கு வந்து சிறப்பு தானே. அது இல்லாம இது வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு மலர். அதனால தமிழ்நாட்டுல நாங்க தான், தமிழக வெற்றி கழகம் தான், தளபதி தான் ஜெயிக்க போறாருங்கிறத பறைசாற்றும் விதத்துல இதை நாங்க கொண்டு வந்திருக்கோம்.